உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலி பதிவில் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள பரலோக பிதாவின் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகம் சென்று விட்டார். மீண்டும் வரும்போது ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய் இந்த பூமியில இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது சகல தூதர்களோடு வருவார். சிங்காசனத்தோடு, அந்த சிங்காசனம் அமர்ந்திருக்கிற அந்த பொசிஷன்ல வருவார். அப்படி வரும்போது இந்த பூமியில் உள்ள எல்லோரும் ஒரே நேரத்தில் அவரை பார்க்க முடியுமா? அதுதான் இந்த காணொளி பதிவின் முக்கிய செய்தி, முக்கிய சத்தியம். இன்றைக்கு வருகையை பற்றி பேச ஆட்கள் இல்லை. இன்றைக்கு கும்பலை கூட்டணும், காசுக்கு எப்படியா மக்களை ஏமாற்றி புடி, ஆடி கார் வாங்கணும், பென்சு கார் வாங்கணும், BMW வாங்கணும், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும். இதான் ஏசுனார் ஊழியமா? இதான் ஊழியத்தின் சாதனையா? எவனாவது இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி பேசுறானா? இல்லை. அதற்காக நாம் பேசாம இருக்க முடியாது. கர்த்தனை பேச வைக்கிறார். ஒரு அற்புதமான சத்தியம். எப்படி அவர் வரும்போது ஒரே நேரத்தில் வானத்தில் தோன்றும் போது பூமியில் அனைவரும் ஒரே நேரத்தில் அவரை பார்க்க முடியுமா? எல்லோராலும் பார்க்க முடியுமா? இப்பொழுது இந்தியாவில் பகல் என்றால் அமெரிக்காவில் இரவு. இவ்வளவு பெரிய சூரியன் உதிக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து எங்க வருவார், எந்த நாட்டு மேல இறங்குவார் என்றால், எருசலேம் ஒலிவமலையிலிருந்து ஏறி போனார். எங்கேருந்து ஏறி போனாரோ அங்கே மறுபடி வந்து இறங்குவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் 3 வசனத்தை வாசிக்கிறோம். கலிலேய மனுஷரே, இயேசு மரித்து உயிர்த்து ஒலிவமலை போயிட்டார். அவருடைய சீடர்களால் போனாங்க. அப்பொழுது அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது நிறைய காரியங்களை பேசி அவரை ஆசீர்வதித்து நிறைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு கடைசியாக 2 கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்து அப்படியே ஒலிவமலை மேலே ஏறி போகிறார். இந்த சம்பவத்தை இப்ப படிக்க இருப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்படியே மறுபடியும் வருவார், மீண்டும் வருவார். அப்படி வரும்போது கீழே படிப்போம். அப்பொழுது அவர் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து அந்த மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். அப்ப எருசலேம் ஒலிவமலைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு உள்ள இடம் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்றால் ஒரு 8 கிலோமீட்டர் அல்ல 7 கிலோமீட்டர் வச்சுக்குவோம். அளவு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள. அப்ப எருசலேம் மலையிலிருந்து ஆசீர் வழங்கி உயிர் தெழுந்து போனார். அப்படியே பரலோகம் ஏறி போனார். உயிர்த்தது 40 நாள் உலாவிட்டு தான் போனார். அநேக காரியங்களை நிவர்த்தி செய்து சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி தெளிவாக்கிட்டு போயிட்டார். மேலே ஏறி போயிட்டார். அப்பொழுது
என்ன சொல்லப்படுகிறது அங்கே வாசிக்கிறப்ப 2 தூதர் தோண்டி இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். கீழே அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க இயேசு மேகங்கள் வழியா ஏறி போன பின்பு கீழே உள்ள மனிதர் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களே நின்று 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனிதர்களே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இயேசுவானவர். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே வருவார். ஆனா அப்பொழுது எருசலேம் வந்து அவர் எழுப்பி போகும்போது அங்குள்ள கண்கள் மட்டும் தான் பார்த்துச்சு. உலகத்தில் சகல கண்களும் பார்க்கவில்லை. இதுவரை ஒரு சப்ஜெக்ட். மறித்து உயிர்த்து பரலோக மேகங்கள் வழியாக பரலோகத்தில் ஏறி போன இயேசுவை அன்று உலகத்தில் சகல மனிதர்களும் பார்க்கவில்லை. அந்த எருசலேம் மூலியமாக நின்றவர்கள் மட்டும் பார்த்தார்கள். அப்படி இருக்க மீண்டும் வானத்தின் பூமி உண்டாகிற சர்வ பரலோக பிதாவாகிய தேவன் ஒரே பேரான இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தராய் வானத்திலிருந்து மேகங்களில் இறங்கி வரும் பொழுது பூமியின் சகல கோத்திரத்தாரும் காண்பார்கள், கண்டு புலம்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி சாத்தியமாகும்? வாசி கேட்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது என்ன சொல்கிறது? அவர் வரும்போது பூமியில சகல கோத்திரத்தாரும் பார்ப்பார் என்று சொல்கிறது. வாசி கேட்போம். இதோ மேகங்களுடனே வருகிறார். இதோ மேகங்கள் வழியா ஏறி போனவர் மேகங்கள் வழியா வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியில உள்ள அவ்வளவு பேரும் பார்ப்பாங்க. பூமியின் கோத்திரத்தெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். எப்படி இது சாத்தியம்? அதுதான் இந்த காணொளி பதிவின் சாத்தியம். சரி, இப்பொழுது இயேசு எழுந்தள்ளி போனதை உலகம் முழுசு பார்க்கவில்லை. அப்படி வரும்பொழுது பார்க்க முடியுமா? முடியும். வரும்பொழுது இந்த பூமி எப்படி இருக்கும்? இயேசு பூமியில இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய சம்பவம் நடந்தாலும் அது நடந்த பின்பு அவர் வருகிறதை பூமியில சகல கோர்த்தாலும் காண முடியும். அப்போஸ்தலர் 7:49 சொல்லுது, வானம் அவருக்கு சிம்மாசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானம் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. பூமி எல்லாரும் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றான். கடவுளாகிய தெய்வம் சொல்கிறார், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் சொல்கிறார், பூமி சுத்தவில்லை, அது அஸ்திபாரம் போடப்பட்டு நிலைச்சிருக்கு. ஒரே ஒரு வசனத்தை பல வசனங்களுக்கு ஒரு வசனத்தை தெளிவாக கொடுக்கப்பட வாசிப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் 3-4 வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசி கேட்போம். இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது, பூமியை தேவன் அஸ்திவாரப்படுத்தியிருக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு நூல் குறித்தவர் யார்? அதற்கு நூல் போட்டவர் யார்? அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதிர்மேல் இருக்கிறது. அதை கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்போது விளையாட்டு நட்சத்திரங்களுக்கு ஏகமாய் பாடி கம்பீரித்தார்களே, நீ அப்பொழுது எங்கே இருந்தாய் சொல்லு யோபுன்னு கேள்வி கேட்டார். அவன் கேட்ட கேள்வியில உள்ள புறப்பட்ட கடவுளுடைய வார்த்தை தான் இந்த பூமி அசையாதபடி, ஆடாதபடி, சுத்தாதபடி, கத்தாதபடி அமைதியா அப்படியே நிலைச்சு. ஆனா கண்ட லூசு சொல்லிட்டு போயிட்டானோ விஞ்ஞானி என்ற லூசுகள், பூமி தன்னையும் சுத்திக்குதான், சூரியன் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. அது எப்படி சுத்த முடியும்? ஆனா சூரியன் சுத்துது, சந்திரன் சுத்துது. பூமியை கீழே வச்சார், சூரியன் சந்திரனை மேல வச்சார், அது எல்லாம் அப்படியே சுத்திட்டு இருக்கு, ஒளி கொடுத்துட்டு இருக்கு. இவங்க சுத்துற இடத்துல போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு பூமி சுத்துன்றான்.
ட்ரெயின் வேகமாய் போகும்போது அதில் உட்கார்ந்து இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, மரங்கள்லாம் ஓடுதுமாங்க. மரம் ஓடாது, ட்ரெயின் வேகமா போகும், மரம் அப்படி நிற்கும். ஆனால் பார்ப்பதற்கு மரங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். அதுபோல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் சுத்துது, பூமி சுத்தவில்லை. சுத்தினா அங்கே ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியாது, எல்லா கட்டமும் ஆடி போயிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன், சுத்துச்சா எல்லாம் மாறி போயிடும். இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, பூமியை விட 9 மடங்கு பெரிய கடல். ஆனா எங்க சுத்துது, சுத்துற தப்த பார்த்து கொடுத்துட போயிட்டா அவங்க எதுக்கும் நோபல் பரிசு தராங்க. ரைட்டா சொல்றவங்க மதிக்க மாட்டாங்க. அதான் இந்த உலகம். ரைட், தேவன் சொன்னார், சுத்தல. சூரிய குடும்பம் சுத்துது. சிவம் சங்கீதம் 19 1-4 வசனம் வாசி கேட்போம். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாயம் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆகாயம் கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும். அவருடைய வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பூமி எங்கும் பூச்சக்கரம் எங்கும் அவருடைய அந்த மகிமை செல்கிறது. அது தன் மணவரிலிருந்து புறப்படுகிற அதுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த கூடாரத்தை தான் சூரிய குடும்பம் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க, சன் ஃபேமிலி. அதுல சூரியன் எப்படி சுத்தணும், சந்திரன் எப்படி சுத்தணும், நட்சத்திரங்கள் எப்படி சுத்தணும் ஒரு கட்லைட்டார். அவர் கட்லைட்டபடி இவைகள் எல்லாம் பூமிக்கு மேல் சுத்தி கொண்டிருக்கின்றன. வானம் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு அதெல்லாம் கிடையாது, தப்பு. சரி, வாசிக்கிறோம். அது தன் மணவரிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையிலோட மகிழ்ச்சியா இருக்கு. வானங்களில் ஒரு முறையிலிருந்து புறப்பட்டு. நல்லா கவனிங்க, பூமி சுத்தல. அந்த சூரியன் வானத்தின் ஒரு முனை துவக்கி மறுமுனை வரைக்கும் கடைசி வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்படி சொன்ன கடவுள் பூமி சுத்துன்னு சொல்லியிருப்பார்ல. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் சுத்துதுன்னு சொன்ன கடவுள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுத்தி ஓடுதான். அப்படி ஓடுறதுனாலதான் இரவு பகல் வருது. பூமி சுத்தவில்லை, இது சத்தியம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கணும். அப்படி இறங்கும்போது நடக்கும், இந்த சூரிய குடும்பமாகிய சூரியனும் சந்திரன் நட்சத்திரமும் அள்ளி தோழிக்கப்பட்டு அங்கேருந்து மேல கீழே கடவுளை தள்ளப்படுறேன். அப்படி தள்ளினால் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகும். அப்படி பூலோகம் முழுசும் அந்தகாரம் உண்டாயிருக்கும் போது 10,000 சூரியன் ஒன்னா சேர்ந்த பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி சிங்காசன வானத்திலிருந்து இயேசு இறங்குவார். சிங்காசன வீட்டுக்கிறவர் ராஜாவாகவே இறங்குவார், தூதரம் இறங்குவார். அப்பொழுது பூமி முழுவதும் தடையில்லாமல் அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் போது அந்த அந்தகார இருள் மத்தியில் மாபெரும் வெளிச்சம் தோன்றுவதை பூமியில் உள்ள சகல கோத்தியில் தான் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். இந்த சூரியன் பூமி அந்தகாரப்படுங்கிறதுக்கு பழைய ஏற்பாடு 2 வருஷம், புதிய ஏற்பாடு மொத்தம் 4 வருஷம் தரேன். 2 வருஷமே போதுமானது. சப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசி கேட்போம். சப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கர்த்தருடைய நாள் பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளுக்கு என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால் கடிக்குமான நாள்,
அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தாரம். இருளும் அந்தகாரம் எப்படி வரும்? இப்பொழுது இருளும் அந்தகாரம் இல்லை. ஏனால் சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு. இரவு இருளாய் இருந்தால் பகல் வெளிச்சமாயிருக்கு. ஆனால் இயேசு வரும் பொழுது எந்த வெளிச்சமும் இல்லாமல் பூமி முழுவதும் அந்தகாரமாயிருக்கும். இதுதான் சத்தியம். ஒரு வசனம் சொல்லியாச்சா? ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18 வசனம் வரை வாசி. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, ஆமென். அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்கு கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும். இருளே கஷ்டம். அந்த இருள ஒரு 100 மடங்கு இருள் வச்சுக்க. கும்மருட்டு. அந்த இருளுக்குள் மத்தியில் 10,000 சூரியன் ஒன்னா சேர்ந்து பிரகாசிச்சா எப்படி பிரமிப்பா இருக்குமோ அந்த மாதிரி தோன்றுவார். அப்பொழுது பூமியில் உள்ள எல்லாரும் பார்ப்பார். இதுக்கு முன்னாடி இந்த அந்தகாரம் எப்படி வருது? அந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் கீழே கடலுக்குள் தரப்பட வேண்டும். இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசு சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசி கேட்போம். அந்நாட்களிலே அந்த ஊத்தத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது. இதை சொல்வது யார்? இயேசு. சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, தெய்வமே சொல்றார். என்ன சொல்றாரு? அந்நாட்களிலே அந்த ஊத்துவதற்கு பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது, வானத்தின் நட்சத்திரங்களும் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதுதான் இந்த வானத்தின் சத்துவம் சொல்வது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் நட்சத்திரம் வானத்தை தேவன் குலுக்குவார், அசைப்பார். வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். அப்பொழுது புளிய மரத்தை உளிக்கூட்டா எப்படி புளிய மரம் கொட்டுதோ, ஒரு நெல்லிக்காய் மரத்தை உளிக்கூட்டா எப்படி நெல்லிக்காய் கொட்டுதோ, அத்தி மரத்தை உழுக்கும் போது எப்படி எல்லாம் புலப்பட கொட்டுதோ, அது தேவன் வானத்தை ஒரு முறை அசைப்பார். சூரியன் சந்திர நட்சத்திரம் டெமாலிஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. When the Messiah coming from heaven, then there will be a demolition for sun and moon and stars. முதலாவது வானத்தில் இருக்கிற எல்லாம் கீழே விழும். அப்போ எல்லாம் கடல்ல விழுந்த பிறகு பூமி அந்தகாரமாயிடும். இதை குறித்து இன்னொரு வசனம் இயேசு சொல்றார். மத்திய 24ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிக்கிறேன். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரன் வருகை இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஒரு ஓமையை சொல்றாரு. இதுக்கு நான் இன்னும் அடுத்த சில வரிகளில் அதுக்கு விளக்கம் தரேன். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்க வந்து கூடுங்கிறது ஒரு ஓமை. அந்நாட்கள் கோத்திரம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தில் சத்துவம் அசைக்கும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியுள்ள சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள்.
அந்தகாரத்துக்கு கூட துணையாக சொல்லிக்கிறேன். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று 2 வசனத்தை சாட்சியாக சொல்லியிருக்கேன். பூமியில சகல கோத்திரத்தாலும் பார்ப்பார் 2 வசனத்தை சாட்சியாக சொல்லியிருக்கேன். வெளிப்படுது 1:7, மத்திய 24, 28, 29. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியில சகல கோத்திரத்தாரும் பார்ப்பார்கள். இந்த பிணம் எங்கேயோ இங்கே கல்ல வந்து கூடும் என்பதை இந்த வீடியோவில் பேச அதிக நேரம், அடுத்த வீடியோவில் பேசுறேன். இப்போ வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு சூரிய சந்திரத்தில் கீழே தள்ளப்பட்டு அப்ப பூமி சுத்துமா? பூமி தனிதானே சுத்தி, சூரியனை சுத்துறது 1 வருஷம் ஆகுன்றான். அப்ப எல்லாம் தள்ளப்பட்ட பிறகு சூரியன் சுத்தம், பூமி சுத்துமா? சுத்தாது, என்றைக்குமே சுத்தாது. ஏதோ பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி சொன்ன பைத்தியக்காரன் அவார்டு கொடுத்துருக்கான். தேவன் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அதை சொன்னா எல்லா பேரும் ஏத்துக்க மாட்டான். நீ ஏத்துக்க இப்போ கர்த்தர் சொன்ன சத்தியம் உண்மை, ரைட்? இப்போ தேவன் இறங்குவார். பூமி எங்கும் அந்தகாரம், உலகம் முழுவதும் அந்தகாரம். மகாபிரிய அந்தகாரத்தின் மத்தியில் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு போய் அந்தகாரம் உண்டாகி இப்பொழுது மகாபிரிய தூதர் கூட்டத்தோடு 10,000 சூரியன் ஒன்னா பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மாபெரும் பிரகாசம் உள்ள வெளிச்சத்தோடு அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து தூதரோடு இறங்குவார். அப்பொழுது பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் பார்க்க முடியும். அப்போது 3 சம்பவம் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பேரொளியாக ராக்கெட் போல சீறி பாய்வார்கள், பூமியில் எழுப்பி மேல் எழுப்புவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே மறுரூபமாவார்கள். மறுரூபமாகாத சில பரிசுத்தவான்களை தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை அந்த இருட்டுக்குள்ள கோடான கோடி மக்களை பிரிச்செடுப்பார். அவர்களையும் தீ கொண்டு மேல மத்திய அகத்தில் வச்சுவார். 3 வானமும் சுருட்டப்படும். வானங்கள் மடமடண்டு அகன்று போகும். 2 பேருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகலும். 3ஆவது வசனம் இரவில் திருடன். இரவுனா பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கும். அப்படி வரும். இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். 3 வானங்கள். பரலோகம் அல்ல, பரலோகம் வேற, வானங்கள் வேற. 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. 3 வானம் எப்படி இருக்கு ஒரு பயன் தெரியும் சொல்லு. 3 வானம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கான எப்பயாவது பரலோகத்தில் 3 பரலோகம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே 1ஆம் வானம் 2ஆம் வானம் 3ஆம் வானம் அது ஏதோ ஒரு விதத்தில் பரிசு இயேசுகிட்ட பிடிச்சிட்டு இருப்பாங்களா, 2ஆம் வானத்தை சூப்பராக பிடிச்சா இருப்பாங்களா, 3ஆம் வானத்தை இயேசு மாதிரியே இருக்க இருப்பான். எங்கெல்லாம் போட்டு பைபிளில் அதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாசத்தை சொல்றேன். புரியுதா? இன்றைக்கு எவனும் வருகையை பற்றி பேசுறதில்லை, வருமானத்தை பற்றி பேசியிருக்கிறான். மக்களை கொள்ளையடிச்சு பணத்தை சேர்க்கல பேசியிருக்கிறான். வருமானத்தை பற்றி பேசுறான். ஊழியத்தில் இயேசு வருவதை பற்றி பேசுவதில்லை. நான் சுத்த தெளிவா பேசியிருக்கேன். நூல் பெசகாமல் புள்ளி மாறாமல் பேசுகிறேன். இது என் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தையும் அவருடைய ஊழியர்கள் சொன்ன வார்த்தையும் அவருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையும் எனக்குள்ள உள்ள ஆவியானவர் அதை கண்டுபிடிச்சு கொடுத்து அது எப்படி நடக்கும் என்பதை தத்துவமா பேச வைக்கிறார். இதுதான் என் வேலை. அதுக்கு மாறி லெப்ட் ரைட் நான் பேச முடியாது. வானங்கள் மடமடவர் என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த பூமியை அக்கினால் கொளுத்தி இது என் அக்கினி ஞானஸ்நானம் கொடுத்து சுத்தப்படுத்துவார். அப்படியே பூமியில் உள்ள மேல் பகுதி பரட்டு நேரத்தில் போடுவார். அதான் புதிய பூமி.
3 வானங்கள் அகன்றும் பரலோகம் தெரியும், அதான் புதிய வானம். அப்ப ஏற்கனவே இருள் மத்தியில் சீறி பாய்ந்த மரித்து உயிர் திறந்தவர் சுத்தவான்கள், உயிரோடு மர்வமானவர் சுத்தவான்கள், நியாயம் தீர்க்கப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு மேல 3 வானத்தை தாண்டி அதுக்கு மத்திய போட்டிருக்கு. பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையில் உள்ள ஒரு வானம் மத்திய வானம். அது இந்த 3 வானம் அல்ல. முதல் வானம் சூரிய சந்திர நட்சத்திரம் இருக்கு. அது 1:16 அங்கே ஒரு கடல் இருக்கு. யோபு 26:6-8. 3வது வானம் கும்மிருட்டாருக்கு. சங்கீதம் 8:9-10. 3 வானம் தெளிவான வசனம் கொடுத்து படிச்சுக்க. திரும்ப லூசு பேமர் மெண்டல் பேமர் வளர்றதுனால கொண்டாந்து என்கிட்ட பேசியிருக்காரு. ஹல்லேலூயா. யாயேல் இஸ்வா மசாயா எஹ்வா எலோகா எலோகா ஹல்லேலூயா. யாயேல் யாயேல் யாயேல். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார். வாரும் ஆண்டவர் என்று சொல்வார். இயேசு வரும்போது பரிசுத்தவான்கள் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க திண்டாட்டம். 2 வருஷமா எருசலேம்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடல, வெய்ய கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சரி போ, என்னத்தை பண்ணி தொலை, திருத்த முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேம் எழுமை போனவர் மீண்டும் எருசலேம் இறங்கும் போது பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாக வேத ஆதாரத்தோட வசன விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஆயத்தமாகுங்கள், ஒருவேளை இயேசு வந்தால் மர்வம் அடையலாம் என்று விசுவாசிப்போம். அதுக்கு முன்னால் நாம் கேட்டுக்கொண்டு நாம் மரித்தால் உயிர்த்துறோம் என்று விசுவாசிப்போம். ஒருவேளை நியாய தீர்ப்புக்கு போனால் அவன் நம்மளை கூட்டிட்டு போவான்னு விசுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.